ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான பெப்பர் சிக்கன் எப்படி செய்யணுங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா மண் பாத்திரத்தில் தான் வந்து இந்த பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். நார்மல் கடலை எண்ணெய் ஆட் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பார்த்திங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போடணுங்கிறதுல பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன தக்காளி தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இஞ்சி பூண்டு வந்து நான் எண்ணெயிலேயே வந்து தட்டி போட்டிருக்கேன். தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி மட்டும் ஆட் பண்ணுங்கள். இது அதிகமாக தக்காளி நம்ம ஆட் பண்ண இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்காது பெப்பர் சிக்கனுக்கு. இது லைட்டாக கிரேவி பதம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பாட்டில் நமக்கு பெரட்டுறதுக்கு வேணும்ல, அதுக்காக ஒரே ஒரு சின்ன தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதிகமாக வேண்டாம். இது பெப்பர் கறி மசால் பொடி ஆட் பண்ணி பண்ணுற பெப்பர் சிக்கனுங்க, அதனால் வந்து மிளகாய் பொடியும் அதிகமாக வேண்டாம். 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு, மஞ்சள் நம்ம தேவைக்கு ஏற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகு பாருங்கள், நல்லா கருன்னு இருக்குது பாருங்கள் மிளகு. நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பார்த்திங்கன்னா கேரளா போயிருந்தப்போ நாங்கள் மிளகு கொடியிலேருந்து மிளகு பறிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்லங்க, அந்த மிளகு தாங்க. செம்ம ஸ்பைஸியாக இருக்குங்க மிளகு. நம்ம கடையில் வாங்குகிற மிளகு பொடியில் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் போல், அதனால் அந்தளவுக்கு டேஸ்ட் வரலைங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா கருன்னு இருக்கும் பொடி, நல்ல ஸ்பைசினஸாக இருக்கும், சூப்பராக இருக்குது. யாராச்சும் இந்த மாதிரி மிளகு பொடி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராக இருக்குது வறுவல். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இறக்கி வச்சாச்சு. மண் பாத்திரத்தில் இறக்கி வச்சா பாருங்கள், இறக்கி வச்சதுக்கப்புறமா எந்த அளவுக்கு அங்கே கொதிச்சிட்ருக்குன்னு பாருங்கள். அது காட்டுறக்காக தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா நம்ம ஓரளவுக்கு தண்ணி பதம் இருக்கும்போது நம்ம இறக்கி வச்சோம்னா அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அது அப்படியே கொதிச்சிட்ருக்கு. நல்லா சுண்டி நமக்கு ரொம்ப ட்ரை ஆயிரும். கொஞ்சம் வந்து தண்ணி பதம் இருக்கும்போது நம்ம இறக்கி வச்சோம்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்கிறக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதை. இது வந்து சாப்பாடு, நம்ம இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.